வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கருணக்கிழங்க வச்சு அதை பொரித்து அருமையான குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். கருணக்கிழங்க இப்போ சீவி எடுக்க போகிறோம். இந்த கருணக்கிழங்குலேயே ஒரு சுனத்தன்மை இருக்குது, கை சாதுவாக கிடைக்கும். நாங்கள் கொஞ்சமாக இந்த தேங்காய் எண்ணெய் பூசிட்டு அதை வெட்டினோம்னா அந்த கையிலே அந்த சுனத்தன்மை இருக்காது. அதுக்காக நான் இதை பூசுகிறேன் கையுக்கு. சரி வெட்டினால் இந்த கடிக்காது கை. எல்லாருக்கும் பையன் கருணக்கிழங்கு வெட்ட அதனால் துண்டாக்க போகிறேன். இந்த சட்டி கரணின்னு சொல்கிறீங்க வேறு சட்டி மாதிரி இருக்கிறதால இந்த கரணியை சில பேர் சட்டி கரணின்னு சொல்லுவினா. கரணை மரம் வளர்ந்து வரைக்கும் நல்ல வடிவாக இருக்குது, முளைச்சி வளரேக்கில்லை. நான் இதை சின்ன துண்டுகளாக வெட்டிட்டேன். இனி இந்த சின்ன கத்தியால் சீவி எடுக்க போகிறேன். நான் இதை இப்படியே சீவி எடுக்க போகிறேன். பாருங்க சீவி விட என்ன வடிவாக இருக்குண்டு. நான் இப்படி எல்லா துண்டுகளையும் சீவி முதல்ல எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு தான் வெட்ட போகிறேன். நல்ல ஒரு சுவையான கறியாக இருக்கும் கருணக்கிழங்கு. நான் பொரித்து தான் குழம்பு வைக்க போகிறேன். கொஞ்சம் குளிர்மையான கறி தான். கொஞ்சம் இந்த வெக்கையான காலத்தில் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ மழையான காலத்தில் கொஞ்சம் விருப்பம் குறைவு. இந்த சரியான குளிர்மை இந்த கருணக்கிழங்கு. நான் இது எல்லாம் சீவி எடுத்துட்டேன். இனி கறிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னனா வெட்ட போகிறேன். இப்படி எடுத்துட்டு நான் இப்படி ஒரு இந்தளவு சைஸில் தான் வெட்டி எடுக்க போகிறேன். இப்படி நான் இதை வெட்டிட்டு தான் கழுவி எடுக்க போகிறேன். இப்படியே எல்லாத்தையும் வெட்டுவேன். எல்லாம் இப்போ நான் சின்ன சின்னனா வெட்டி எடுத்துட்டேன். இதை நல்ல வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். எண்ணெய் பூசினபடியாக நான் கையொன்றும் கடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எண்ணெய் பூசிட்டு பட்டினா கடிக்காது. இதுக்குள்ளே நான் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு பிரட்டுறேன். பிரட்டிட்டு இதை இப்போ பொரிச்செடுக்க போகிறேன். இப்படியே இருக்கட்டும். நாங்களே நீங்கள் அடுப்பு மூட்டுவோம். உங்களுக்கு அடுப்பு எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். தாச்சி சூடாகட்டும். எண்ணெயை விட்டு பொரிப்பேன். சட்டி சூடாகிட்டது. நான் எண்ணெயை விடுறேன். எனக்கு எண்ணெய் கொதிச்சிட்டது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். கருணக்கிழங்கு நாங்கள் சும்மாயும் வைக்கலாம். அதை விட பொரிச்செடுத்து வச்சா இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் பொரிச்செடுத்து வைக்கிறேன். இந்த பச்சையாயும் வைக்கிறேன் கறி. பஜ்ஜியாக வைக்கிறதை விட பொரிச்செடுத்து வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சது நல்ல சுவையாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்க எல்லாமே ஒரு சுவை தானே. அதால் கருணக்கிழங்கும் அப்படி இருக்கும் பொரித்து வைக்க. இன்னும் 2 தரம் பொரிச்சு எடுக்கணுமோ? 2 தரம் பொரிச்செடுக்க. சரி, வேகமாக பொறி போட்டுவிடும். மற்ற எண்ணெயும் இழுக்காது. எனக்கு எண்ணெய் இழுக்காது. கருணக்கிழங்கு பொரிக்க வேகமாக நாங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நாங்கள் இருந்து சமைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசையில் இடத்துலாம் சமைக்கிறோம். எங்கட காணிக்கில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
இந்த கீழே இந்த வளர்ந்துருக்கிற ஃபுல்லாக பாருங்க அப்படி இருக்குது. பச்சை கம்பளம் பிரித்த மாதிரி இருக்குது, அப்படியே பச்சையாக இருக்குது. நான் யோசிக்க சொல்கிறீங்க பச்சை கம்பளம் பிரித்தா அப்படி நல்ல ஒரு பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் ஒரு மாலை பொழுதுல தான் இருந்து சமைக்கிறோம். மரத்துல ஒரு குருவி ஒன்று இருக்குது. நல்ல இயற்கையே நல்ல ஒரு அழகான சூழலாக இருக்குது எங்களுக்கு. இயற்கையை பார்த்துட்டு குருவிகள் கத்துது, மரங்கள் எல்லாம் பச்சை பசையிலண்டு அந்த வெயில் இல்லாத ஒரு டைமில் நல்லா இருக்குது. இந்த குருவி நான் வீடியோவுக்கு ஒழுங்கு பறந்து போனது இப்படி வந்து அதே இடத்துல குருவி ஒன்று இருக்குது. நாங்கள் இப்படி பிராட்டி விடுவோம் இருக்கா பொரிக்கட்டு, நல்லா பொரிக்கட்டு. என்ன கலருக்கு வரணும் இது பொரிஞ்சு வரைக்க இந்த இருக்கிற கலரை விட கொஞ்சம் குறைவாக வரும். வெள்ளை அடித்து கொண்டு கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். தொட்டு பார்க்க கொஞ்சம் முறுமுறண்டு இருக்க எடுத்த மாட்டா சரி. ரெண்டா கொஞ்சம் நாங்கள் அவியாமல் எடுத்தால் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். எங்களுக்கு எண்ணெயை கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் கூடவாக இருக்கும். கொஞ்சம் அந்த கலகலண்டு பொரிக்க எண்ணெய் இழுக்காது. எந்த பொருளுமே அப்படித்தான். எங்களுக்கு இது பொரிஞ்சு வந்துட்டு நீங்கள் நல்லா பொரிஞ்சிட்டது. இருந்ததை விட கொஞ்சம் கலர் கொஞ்சம் வெள்ளையாக வந்துருக்கு. இது நான் பொரிக்காதது, இது பொரிஞ்சாது. இப்போ கொஞ்சம் வெள்ளையாக வரும். இன்னொருக்கா பொரிச்சணுண்டா சரி. இது நான் பொரிச்செடுத்துட்டேன். வேறு இந்த இப்படி ஒரு பதத்துக்கு பொரிச்சா சரி எங்களுக்கு. இஞ்சால் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் அந்த பொரிகிற டைமுக்குள்ளே வெங்காயம் வெட்ட போகிறேன். கறிக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டுவோம். வெங்காய கரணக்கிழங்கு பொரிக்கட்டும். அந்த டைமுக்குள்ளே நாங்கள் சும்மா தானே இருக்கிறோம். நாங்கள் அதுக்குள்ளே நான் இதை வெட்டி எடுப்பேன். தேவையான கருவேப்பிலையை உருவி எடுக்கிறேன். இல்லை வைப்பேன் தட்டுக்கு. அதோடய ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருப்பேன் இதுக்கு. அதையும் வெட்டி எடுப்பேன். நாங்கள் ஆயிலும் சின்ன வெட்டணும் மண்டிலையும் ஓரளவு வெட்டினா சரி. நான் வெங்காயம் வெட்டிட்டேன். உள்ளியையும் வெட்டி எடுப்பேன். வெங்காயம் வெட்டின மாதிரியே உள்ளியையும் நீளமாக நான் வெட்டுறேன். ரைட், எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். நாங்கள் அடுத்ததும் பொரிஞ்சிட்டது. நான் அதையும் எடுக்கிறேன். விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்குது. பெருசாக எண்ணெய் எடுக்க இல்லை. பொரிச்சு ரெடி ஆகிட்டு எங்களுக்கு நாங்கள் பொரிச்செடுத்துட்டேன். நல்ல வடிவாக பொரிச்செடுத்தாச்சு. எனக்கு குழம்பு வைக்க போகிறோம். நான் கறி வைக்கிறதுக்காக சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். மண் சட்டியெலாம் இந்த கறியை நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம். மண் சட்டியில் வச்சால் நல்ல ஒரு எண்ணெய் எல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக பெரும். நல்லா பத்தி அப்படி ஒரு சுவையாக இருக்கும் மண் சட்டியில் வைக்கிற கறி. இந்த வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு நான் வெட்டி வச்சுக்கிற உள்ளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். பொரிய வெங்காயம் எங்களை நல்லா பொரிஞ்சு விரட்டு. வெங்காயம் உள்ளி எல்லாம் கொஞ்சம் பொரிய விட்டு தான் நான் தெரிஞ்சிடறேன் சேர்க்க போகிறேன். நான் இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அதோட வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விடுவோம். ஒரு கால் எண்ணெயில் பொரியல்.
எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு நான் இந்த கறிக்கு தேவையான தேங்காய் பாலை சேர்க்குறேன். இதோட தேவையான அளவு தூளும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். மிளகாய்த்தூள் இது வந்து உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். கட்டி உப்பு இது கல்லுப்பு. எல்லாத்தையும் சேர்த்துருக்கா தூள் எல்லாம் கறியை கலந்து போகும். ஒருக்கா மூடி விடுவோம். ஒரு கொதிக்கட்டும் இந்த பால். ஒரு கத்திரந்து பார்ப்போம். எங்களுக்கு கொதிக்குது குழம்பு. நல்லா கொதிச்சு கொண்டு வருது. நான் குழம்பு கொதிக்க இந்த பொரிச்சு வச்சுருக்கிற கரணக்கிழங்க சேர்க்குறோம். ஒன்று சட்டியிலே தொங்கிட்டுது. எல்லாம் ஒட்டி கொண்டு நிற்குது. இப்படியே நாங்கள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்போம். நல்ல ஒரு வாசனை இருக்குது. இல்லை வதக்கி சேர்த்தது தானே. அப்படியே மூடி விடுவோம். நாங்கள் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு குழம்பு பற்றி விரட்டும். பிறந்து பார்ப்போம். எங்களுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இது நான் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். பழப்புளி தான் கரைச்சி படித்து வச்சுருக்கிறேன். இந்த பழப்புளியை நான் சேர்க்கிறேன். இதுக்கு தேசி புளியை விட பழப்புளி தான் நல்லா இருக்கும். பழப்புளி சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் பற்றி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் பற்ற விட போகிறேன். நீங்கள் விருப்பமெண்டா இப்படியான ஒரு இதில் இறக்கலாம். கொஞ்சம் குழம்பாய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரட்டலாக வேணுமென்று சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விடலாம். நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட போகிறேன். மூடி விட போகிறேன். கொஞ்சம் பிரட்டலாக விரட்டும். நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். எங்களுக்கு கரணக்கிழங்கு கறி ரெடி ஆகிட்டு எனக்கு இந்த அளவும் காணும். இப்படி ஒரு கொஞ்சம் குழம்போட நல்லா அந்த குழம்பு இல்லாமல் விடாமல் குழம்பெல்லாம் அப்படியே கரணக்கிழங்குலேயே ஒட்டி கொண்டு இருக்க பாருங்க. இப்படி நல்ல பிரட்டர் கறி மாதிரி இருக்குது. நான் இந்த இதில் இறக்க போகிறேன். உங்களுக்கு 2 கொண்டு வந்துட்டு தானே. 2 கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு கறியாக வந்துட்டுது. இப்படி வந்திருக்கு எங்களுக்கு கறிக்கு ஒரு கால் அவிசன் சாப்பிட்டு காட்டுவோம்டா. கொஞ்சம் நேரம் காணாமல் இருக்குது. இருளா போகுது. மலக்குணமாயும் இருக்குது. இருளாவும் போகுது. அப்போ நாங்கள் இப்படியே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறார் கறி எப்படி இருக்குதுண்டு. கறி அப்படியே நல்லா எண்ணெய் பிறந்து வந்துருக்கு. மேலால் அப்படி எண்ணெய் நிற்குது. எங்களுக்கு நேரம் போயிட்டு மலக்குணமாய் கிடக்கின்றபடியாக நாங்கள் இப்படியே வச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் எங்களை வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து சமைக்கிறோம். அங்கே போயிட்டு வரக்கடையில் சில கூட மழை வந்தாலும் வந்துடும். அதனால் நாங்கள் இப்படியே சாப்பிட்டு பார்த்து முடிப்போம். நல்ல வாசமாக இருக்குது கறி. அதை சொல்லணும் முக்கியமாக. இதை சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இப்படி இருக்குன்ற ஒரு கரணக்கிழங்கு எடுத்து நல்லா பொரிச்சு வச்சது தானே. பொரிச்சா என்ன கிழங்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கரணக்கிழங்கும் அதே மாதிரி தான். பொரிச்சிட்டு நார்மலாகவே நாங்கள் சாப்பிடலாம். பொரிச்சு கறி வச்சுருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட இதாக வாங்கி சாப்பிடலாம். மற்றது இது எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது. இது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் இந்த கரணக்கிழங்கு. இந்த கரணக்கிழங்கு மரத்தை பார்த்துருந்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் சின்ன காணொலியில் காட்டி இருக்கிறோம் இந்த கரணக்கிழங்கு மரம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த கறி. நீங்கள் உருளைக்கிழங்கையும் விட இதை சாப்பிடலாம் வாங்கி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இது கிடைக்கிற காலங்களில் தான் பெரும்பாலும் வாங்கி இந்த கரணக்கிழங்கை நீங்கள் வாங்கி எடுக்கலாம். அப்போ இந்த கரணக்கிழங்கை சந்தை வழி எங்கேயும் கண்டிங்களா அதை மிஸ் பண்ணிடாமல் கட்டாயம் வாங்கிக்கொண்டு பொரிச்சு கறி வச்சு சாப்பிட பாருங்க. நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.